ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ப்ரீடிங் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ப்ரீடிங் அது முட்டை வச்சு அடை வச்சாச்சு. இப்போ அடுத்து கன்னி வெடை. இது வெடையிலே ஒரு 650 கிராம் இருக்குது. அடுத்து ப்ரீடிங் போட்டாச்சு, கேறிக்கிட்டு இருக்கு நம்ம கன்னி வெடையை. இது முட்டை வச்சிடும், தட்டு வைக்கணும். நல்லா பார்த்துங்க, சைஸு வாழை கீழே எல்லாம் நல்லாயிருக்கும். இதான் நம்ம தீவன முறை. கம்பு ப்ரீடிங் சாவலுக்கு நடக்கல. இதுதான் நம்ம ஃபீடு. சாயங்காலம் ஒரு டிப், காலையில் ஒரு டிப் ப்ரீடிங் சாவலுக்கு போடுவோம். இதுக்கு முன்னாடி வடை இல்லை, இது வேறு வடை. இதுக்கு முன்னாடி வடை முட்டை வச்சிருச்சு, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ இது நம்ம அடுத்த ப்ரீடிங் செட்டப்பு. நம்ம பட்டமாரிக்கு நம்ம லைன்லேயே ஒரு கன்னி வெடை போட்டிருக்கு. அதுக்கும் வயசு 2.5 ஆகி போச்சு. 2 கிளம்ப ஆரம்பிச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு. ப்ரீடிங்கிட்ட யூஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் கன்னி வெடையாக இதே மாதிரியே ஒரு சிக்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம பேட்சிலே வந்த ஒரு வெடையை, அது வெடை ஒரு 650 2 கிலோ 650 கிராம் வரும். அதே வெயிட்டு தான். கேறிக்கிட்டு இருந்துச்சு, போட்டாச்சு கன்னி வெடை. இப்போ இந்த பேட்ச்சு முட்டை எடுத்து ரிசல்ட் வச்சுட்டு அதே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், சிக்ஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. பார்ப்போம், வெயிட்டிங் பார்த்துக்குங்க. அது 3.5 கிலோ வரும். 2.5 வயசு தொட்டுருச்சு. சண்டையெல்லாம் இருக்குது. இன்னும் நம்ம அது சண்டை விடுற மாதிரிலாம் நமக்கு மைண்ட் செட் கிடையாது. ப்ரீடிங் பர்பஸ் போட்டாச்சு. இன்னும் 2 கோழிக்கு போட்டுட்டு, ஆனால் 2 காலம் நல்லா பறந்த சாவை உள்ள எடுத்து ப்ரீடிங் போடணுன்னு உடம்பு ஏற்றி இப்போ மறுபடியும் ப்ரீடிங் போட்டிருக்கு. இன்னும் இதுக்கு தட்டு வைக்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முட்டை வச்சாலும் வச்சிடும். சரி, நம்ம படை வச்ச கோழி பார்க்கலாங்களா? இப்போ போன பேட்ச் பட்டா 650 2.25 கிலோ தொட்டுருச்சு. இப்போ தான் கூவுது. லேசாக மோச்ச ஆரம்பிச்சிருச்சு. பிடிச்சி கோழி முடுக்கு பாய்ச்சி போட்டாச்சு. பார்ப்போம். இது ஒரு 1.5 வயசில் எல்லாம் அட்வான்ஸ் மோசலாகவே இருக்குது. ஒரு வயசு தாண்டறப்போ ஒரு 3.5 கிலோ எதிர்பார்க்கலாம். இதோட அண்ணன் அங்கிட்டு பக்கத்து சைட்டில் இருக்கார். அவர் இப்போவே மனுஷர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆளை கொத்த பார்க்குது. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த குஞ்சியை பொரிச்சதையும் காட்டுறேன். இந்த டிப் 6 3 பேட்ச் வச்சோம்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 6 கொடுக்கலாம்னு இருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கு பட்டா. நல்லா உடம்பு கட்டி, பச்சைக்கால், உச்சிப்பூ. இப்போ நம்ம அடை வச்ச கோழி பார்க்கலாங்களா? அதையும் பாருங்கள். ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ஃபாதர் பேடுக்கு போட்டிருந்த பொட்டை கரெக்டாக 12 முட்டை வச்சிருச்சு. இன்றைக்கி அடை வச்சு 4வது நாள். பார்ப்போம் இது எப்படி சிக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் ரிசல்ட் மாதிரி அது நம்ம லைன் எல்லாம் அச்சாசல் அதே மாதிரி தான் வரும். ஒரே லைன் தான் நம்ம 8 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறோம். சிக்ஸ் எடுத்துகிட்டு இதே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ அடுத்த பட்டா ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். அடுத்த பட்டா போன பேஜ் நல்ல முகச்சல். இதுக்கும் ஒரு 8 மாதம் தான் ஆகுது. பசலா பட்டா உடம்பு பிடிக்க மாட்டேங்குது. 2,900 850 கிராம் டச் ஆயிடுச்சு. ஒரு 10 நாள் கட்டுத்தர போட்டிருக்குது. பார்ப்போம். நல்லா ஃபீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இதில் கேரண்டியான சண்டை இருக்கேன். உடம்பு பிடிக்கணும். அப்போ இது ஒரு வயசு 1.5 வயசு வர்றப்போ சாலிடாக 3.5 கிலோ தொடும். என் லைன் பூரா எல்லாமே ஒரு சண்டையும் பார்த்தாச்சு. நல்லா தான் அடிக்குது. ஒரு 5 மட்டத்துக்கு பறக்குது. சரி, அடுத்து அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.